தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று இஸ்லாமிய பெருமக்கள் ரம்ஜான் பண்டிகையை உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். தொழுகையில் ஈடுபட்டதுடன் மற்றவர்களுக்கும் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். இஸ்லாமிய மார்க்கத்தின் ஐம்பெரும் கடமைகளில் நோன்பு கடைபிடிப்பதும் ஒன்றாகும். புனித ரமலான் மாதத்தின் போது இந்த கடமையை இஸ்லாமிய பெருமக்கள் நிறைவேற்றுகின்றனர். இந்த ஆண்டு ரமலான் மாதம் நிறைவு பெற்று இன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ரம்ஜான் திருநாளையொட்டி இறை தூதர் நபிகள் நாயகத்தின் போதனைகளான ஈகை, கருணை, அன்பு, மனிதநேயம், சினம் தவிர்ப்பு ஆகியவற்றை தொடர்ந்து கடைபிடித்து உலகில் அமைதியும் சமாதானமும் தழைத்திட உறுதியேற்போம் என ஈகை திருநாளான ரம்ஜான் பெருநாளை முன்னிட்டு இஸ்லாமிய பெருமக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வாழ்த்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னையில் காலையிலிருந்தே சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன. தீவுத்திடலில் நடைபெற்ற தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். தொழுகைக்கு பின்னர் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஹஜ் புனித யாத்திரைக்கு தமிழகத்திலிருந்து செல்லும் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தியதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இஸ்லாமியர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். அண்ணா சாலை லிங்க் ரோடு பகுதியில் உள்ள மெக்கா மசூதியில் நடைபெற்ற தொழுகையில் பங்கேற்றவர்களுக்கு வடசென்னை தெற்கு மாவட்ட கழக நிர்வாகி வாழ்த்து தெரிவித்தார். தேனாம்பேட்டை விஜயராகவா ரோடு மசூதியில் நடைபெற்ற தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்திலே இஸ்லாமிய மக்கள் சமத்துவமாக தலை நிமிர்ந்து வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாட்சி தான். மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல்லாண்டு வாழ நல்லாட்சி தர நாங்கள் எல்லாம் துவா செய்கிறோம். தமிழ் மாநில முஸ்லீம் லீக் அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்களை சொல்கிறது. வேலூர் மாவட்டத்தில் மேல் விஷாரம், ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். தொழுகைக்கு பின்னர் அவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். திருச்சி சையது முர்துஷா மைதானத்தில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தொழுகை தனித்தனியே நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமிய மக்கள் புத்தாடை அணிந்து தொழுகையில் கலந்து கொண்டனர். மேலும் நண்பர்களும் உறவினர்களும் ஒருவரை ஒருவர் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நாகை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற நாகூர் தர்கா வளாகத்தில் அமைந்துள்ள பள்ளிவாசலில் நடைபெற்ற தொழுகையில் வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் வந்திருந்த ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். தொழுகை முடிவடைந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி அன்பையும் வாழ்த்தையும் பரிமாறிக்கொண்டனர். தூத்துக்குடியில் ஈத்கா தோட்டத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். ஒருவருக்கொருவர் ரமலான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். திருவண்ணாமலை மணலூர்பேட்டை சாலையில் உள்ள ஈத்கா மைதானத்தில் 10,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் புத்தாடைகளை அணிந்து தொழுகையில் ஈடுபட்டனர். தொழுகைக்கு பின்னர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவரையொருவர் கட்டித் தழுவி ரமலான் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் மாநகராட்சி திடலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 10,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்திலேயே மிக அதிகமான இஸ்லாமியர்கள் ஒரே இடத்தில் கூட்டாக இங்கு தொழுகை நடத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இத்தொழுகையில் கலந்து கொண்ட 3000 பெண்களுக்கு தனி இடம் ஒதுக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரில் உள்ள பாபா காசிம் ஒலியுல்லா பள்ளிவாசலில் நடைபெற்ற ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றதுடன் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். தொழுகையின் நிறைவில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க பள்ளிவாசல்களுக்கு அரிசி வழங்கியதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இஸ்லாமியர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு எல்லா இடத்திலும் இஸ்லாமியர்களுக்கு கஞ்சி வைப்பதற்கு இலவச அரிசியை கொடுக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லுகின்றவர்களுக்கெல்லாம் இன்னும் கூடுதல் இடங்களை கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். மானியத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது இஸ்லாமிய மக்களின் மீது அம்மா புரட்சி தலைவி எந்த அளவுக்கு பாசம் கொண்டிருக்கிறார், பற்று கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். அதற்காக அவர்களுக்கு எங்கள் சமுதாயத்தின் சார்பிலே, இஸ்லாமிய பொதுமக்களின் சார்பிலே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல திருவள்ளூர், காஞ்சிபுரம், நெல்லை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருவாரூர், விழுப்புரம், கோவை, சிவகங்கை, விருதுநகர், கரூர், தேனி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் தொழுகை நடத்தி மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். டெல்லி ஜம்மா மசூதியில் நடைபெற்ற ரம்ஜான் தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். தொழுகைக்கு பின்னர் இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல் நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர்.